ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்னேகிதி சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு டேஸ்டியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். என்னென்னா சப்பாத்தி வெஜ்ஜு கொத்து ஆர் நீங்கள் சப்பாத்தி நூடுல்ஸ்னு சொல்லிக்கலாம். ஸோ இதை எப்படி செய்யலான்னு வாங்க. நான் லெஃப்ட் ஓவர் சப்பாத்தி தான் 4 எடுத்திருக்கேன். நான் 2 பேருக்கு செய்கிறதால 4 எடுத்திருக்கேன். இதை நல்லா நூடுல்ஸ் மாதிரி நீட் ஷேப்பில் கட் பண்ணிக்கணும். உங்களுக்கு எந்த ஷேப் வேணாலும் கட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா இந்த ஷேப்பில் கட் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு தேவையான வெஜ்ஜீஸ் எது பிடிக்குதோ குழந்தைங்களுக்கு அதை எடுத்துக்கோங்க. நான் பீன்ஸ், கேரட், ஆனியன், சில்லி எடுத்திருக்கேன். ஒரு பேன் பற்ற வச்சுக்கோங்க. ஆயில் ஊற்றிக்கோங்க. இப்போ சில்லி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஆனியன் ஆட் பண்ணிக்கோங்க. இதிலே சால்ட்டு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி சப்பாத்தியில் சால்ட் இருக்கிறதால இதில் வெஜ்ஜீஸ்க்கு தேவையான சால்ட் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக நான் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு கொஞ்சமாக எடுத்திருக்கேன். அது ஆப்ஷனல் தான். ஸோ நல்லா வதங்கிட்ட உடனே இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆனோடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெஜ்ஜீஸ் ஆட் பண்ணிக்கலாம். இது குக் ஆகிறதுக்கு ஒரு 5 minutes to 4 to 5 minutes ஆகும். ஸோ லைட்டாக தண்ணி தெளித்து விட்டுக்கோங்க. அப்போ தான் வெஜ்ஜஸ் நல்லா குக் ஆகும். அதுக்கப்புறம் நல்லா குக் ஆன உடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சப்பாத்தியை அழகாக ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா இப்படி ஒரு திருப்பு அப்படி ஒரு திருப்பு, அந்த சப்பாத்தி உடையக்கூடாது. ஸோ அழகாக திருப்பி விட்டுக்கலாம். இது நல்லா மிக்ஸ் ஆன உடனே ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி சர்வ் பண்ண வேண்டியது தான். ஈஸி அண்ட் டேஸ்டி டெலிஷியஸ், ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. இது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பசங்களுக்கெலாம் வெஜ் நூடுல்ஸ்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. இது மாதிரி வேறு வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.